உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனும் தாயும் இயேசுவோட பேச நிக்கிறாங்க. அவங்க பாவமா? தாய் தகப்பன் பாவமா? இல்ல. அவங்க தான் பெத்தாங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க, அவங்க பாவம் கிடையாது. ஆனா பாரமா? பாருங்க, இயேசு போற வழியில நின்றுகிட்டு நான் பேசுறதுக்காக நிக்கிறாங்க. இயேசு அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க பேச வேண்டும் நிக்கிறாங்க. அழுத்தம் கொடுக்குறாங்களா? அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, நியாயமான அழுத்தம் அல்லது தவறான அழுத்தம். அவர் தள்ளி விட்டாரா? என்ன சொன்னாரு? யார் என் தாய், யார் என் சகோதரர்? எதற்காக? தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக அவங்க நிக்கிற பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்கிற மக்களுக்காக உதவி செய்தார். இது போல நமக்கு சில பாரம் இருக்குமா? உலகத்துல யார் வேணா இருக்கலாம், யாராவது பாரமா இருக்கலாம், அவங்க பாவம் கிடையாது. நம்மளுக்கு பொல்லாத அழுத்தம் கொடுக்கிறவங்க அவங்க பாவமா இல்ல, பாரமான மக்கள். இந்த பாரத்தை நீங்கள் தள்ளிவிட்டா நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும்.